மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் பேரன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு தாமரை என்ற ஒரு சகோதரி உண்டு. உதயநிதிக்கு மிக சிறு வயதிலேயே சினிமா அறிமுகமாகிவிட்டது அவரது தாத்தா தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத கதாசிரியர். அவரது தந்தையும் பல படங்களில் பல தொடர்களில் நடித்து உள்ளார். பள்ளி மற்றும் கல்லூரியில் உதயநிதியுடன் படித்த பல நண்பர்கள் திரை குடும்பங்களை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக நடிகர் விஷாலுடன் பள்ளிக்காலம் முதலே அவர் நெருங்கி பழகி வந்தார். நடிகர் விஷாலின் தந்தை ஜி.கே. ரெட்டி தான் உதயநிதி ஸ்டாலினை வைத்து திரைப்படம் எடுக்க சிறுவயது முதலே முயற்சி செய்தார். தொடர்ந்து மறுப்புக்கு மத்தியிலும் கூட சிறு வேடத்திலேயாவது உதயநிதியை நடிக்க வைக்க வேண்டும் என ஆர்வம் ஜி.கே. ரெட்டிக்கு இருந்தது. நண்பர்கள் மற்றும் திரைத்துறையில் இருந்து ஜி.கே. ரெட்டி உள்ளிட்ட சிலரின் தொடர் வற்புறுத்தல்களால் சினிமா துறைக்குள் பிரவேசிக்க முடிவெடுத்தார் உதயநிதி. ஆனால் சினிமாவில் நடிகராக இல்லாமல் தயாரிப்பாளராக இருக்கவே ஆசைப்பட்ட உதயநிதி சினிமா தயாரிப்பு பணிகளில் கவனம் செலுத்தினார். 2008ஆம் ஆண்டு ரெட் ஜெயின் மூவிஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டில் இருக்கும் முன்னணி திரைப்பட நிறுவனமாக இன்று உதயநிதியின் ரெட் ஜெயின் மூவிஸ் திகழ்கிறது. முதல் படத்தை தயாரிக்க முடிவெடுத்த உதயநிதி ஸ்டாலின் நடிகர் விஷாலைத்தான் அந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்த விரும்பினார். லிங்குசாமி இயக்கத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்கவும் முடிவு செய்யப்பட்டது. பல்வேறு காரணங்களால் அந்த படம் திரைக்கு வராமலேயே போனது. நடிகர் விஷாலை வைத்து உதயநிதி தயாரிக்க இருந்த முதல் திரைப்படம் தள்ளி போனதை அறிந்த நடிகர் விஜய் உதயநிதியை அழைத்து பேசினார். இறுதியில் உதயநிதி விஜய் கூட்டணியில் முதல் திரைப்படம் தயாரிப்பானது உறுதியானது. குருவி திரைப்படம் தான் விஜய் உதயநிதி கூட்டணியில் உருவான முதல் திரைப்படம். தரணி இயக்கத்தில் த்ரிஷா, விவேக், ஆஷிஷ், வித்யார்த்தி, மணிவண்ணன், மாளவிகா ஆகியோரும் நடித்திருந்தனர். சுமாராக ஓடினாலும் கூட உதயநிதி தமிழ் திரையுலகிற்கு குருவி திரைப்படம் தான் அறிமுகப்படுத்தியது. விஜய் வைத்து உதயநிதி படம் தயாரிக்க விரும்பியதற்கு முக்கிய காரணம் கில்லி திரைப்படம். அந்த படம் அடைந்த அசுரத்தனமான வெற்றியும் பாக்ஸ் ஆபீஸ் வசூலும் உதயநிதியை மிகவும் கவர்ந்தது. 2008ஆம் ஆண்டு தயாரிப்பாளராகவும் 2009ஆம் ஆண்டு கெஸ்ட் ரோலில் நடிகராகவும் கால் பதித்த உதயநிதி 2010ஆம் ஆண்டு திரைப்பட விநியோகஸ்தராக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தார். முதலில் அவர் வாங்கி விநியோகம் செய்த திரைப்படம் விண்ணை தாண்டி வருவாயா. அதனைத் தொடர்ந்து மதராசப்பட்டினம், பாஸ் என்கிற பாஸ்கரன், மைனா என அவர் விநியோகம் செய்த அனைத்து படங்களும் ஹிட் அடித்தன. உதயநிதியை ஹீரோவாக்க வேண்டும் என பல இயக்குநர்கள் துடித்துக் கொண்டிருந்த இயக்குனர் ராஜேஷ்க்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஓகே ஓகே படத்தின் மூலம் 2012இல் ஹீரோவாக அறிமுகமானார் உதயநிதி. ஓகே ஓகேவை தொடர்ந்து இது கதிர்வேலன் காதல், நண்பேண்டா, கெத்து என அடுத்தடுத்த படங்களில் ஹீரோவாக நடித்தார் உதயநிதி. இந்த படங்கள் அத்தனையும் ஒரே கதைக்களத்துடன் இருந்து சரிவை சந்தித்தது. 2016இல் வெளிவந்த மனிதன் திரைப்படம் உதயநிதியை வேறு கோணத்தில் மக்களிடம் கொண்டு சேர்த்தது. அதுவரை காமெடி வட்டத்திற்குள் சுற்றி வந்த உதயநிதி மக்களுக்காக பேசும் மனிதனாய் அவதாரம் எடுத்தார். நடிகர் உதயநிதியின் நடிப்பு பயணத்தை மனிதனுக்கு முன்பு மனிதனுக்கு பின்பு என இரண்டாக பிரிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த திரைப்படம் உதயநிதியை நடிப்பில் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியது. மனிதன் படத்தை பார்த்த உதயநிதியின் குடும்பத்தினர் படம் நல்லா இருக்கு, இனிமேல் உன்னை நீ ஒரு நடிகனா சொல்லிக்கலாம் என கிண்டலாக பாராட்டினர். அந்த பாராட்டினை ஏற்றுக்கொண்ட உதயநிதி இனிவரும் காலங்களில் இது மாதிரியான படங்களை கொடுக்க வேண்டும் என முடிவு செய்தார். காமெடி, கலாட்டா, காதல் என்றிருந்த அவரின் திரைப்படங்கள் வேறு திசைக்கு திரும்பி அவருக்கு மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகிலும் முக்கியமான திரைப்படமாக அமைந்தது. நிமிர் திரைப்படத்தில் உதயநிதியின் எளிமையான நடிப்பு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது.
தர்புகா சிவா இசையில் இந்த திரைப்படத்தில் வெளியான அனைத்து பாடல்களிலும் மேலோடி ஹிட் அடித்தன. சீனு ராமசாமி எழுதி இயக்கிய கண்ணை கலைமானை படத்தின் மூலம் மக்களின் மனதிற்கு நெருக்கமானார் உதயநிதி. மற்றும் உதய் மற்றும் யுவன் இசையும் இந்த திரைப்படத்திற்கு பலமானது. வித்தியாசமான திரைப்படங்களை எடுக்கும் மிஸ்கினின் இயக்கத்திலும் இசைஞானி இளையராஜாவின் இசையிலும் 2020 வெளியான சைக்கோ திரைப்படத்தில் கண் தெரியாத இசைக்கலைஞராக நடித்து தன் நடிப்பை விமர்சித்தவர்களுக்கு பதிலடி கொடுத்தார் உதயநிதி. அருண்ராஜ் காமராஜ் இயக்கத்தில் வெளிவந்த நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்தில் ஒதுக்கப்பட்டோருக்காக குரல் கொடுக்கும் காவல் அதிகாரியாக வந்து நீதிக்காக உதயநிதி போராடியது அவர் மீதான மதிப்பில் மக்கள் மத்தியில் அதிகரித்தது. தனது காதல் மனைவி கிருத்திகா உதயநிதி இயக்கிய வணக்கம் சென்னை படத்தில் தனது மனைவிக்காக கெஸ்ட் ரோலில் நடித்தார் உதயநிதி. உதயநிதிக்கு இன்பநீதி என்ற மகனும் தன்மயா என்ற மகளும் உள்ளனர். அப்பாவிடம் அனுமதி கேட்டு கிடைக்கவில்லை என்றால் தாத்தா மு.க. ஸ்டாலினிடம் நைசாக பேசி தனக்கு வேண்டியவற்றை நிறைவேற்றிக் கொள்கிறாராம் உதயநிதியின் மகன் இன்பநீதி. சட்டசபையில் விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சராக பங்கேற்று பேசிய உதயநிதி ஸ்டாலின் தனது மகள் தன்மயாவுக்கு இன்று பிறந்தநாள் என கூறி தனது மகள் மீதான பாசத்தை சட்டசபையிலும் எதிரொலித்தார். சினிமாவும் அரசியலும் உதயநிதிக்கு புதிதாக இருக்கவில்லை. தனது தாத்தா மற்றும் தந்தையின் அனுபவம் அங்கிருந்து உதயநிதிக்கு எளிதாய் கிடைத்தது. ஆயினும் அரசியல் நாட்டமில்லாமலேயே இருந்தார். தனது தந்தை மற்றும் தாத்தாவின் உடல்நலக் குறைவால் அரசியல் பணியை ஏற்று செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டார் உதயநிதி. அரசியலின் முதல் படியாக திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியின் நிர்வாக இயக்குனர் பொறுப்பு 2016ஆம் ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட திமுக பிரச்சார களத்தில் உதயநிதி இறங்கினார். தனது நண்பரான தற்போதைய அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் உதயநிதி. உதயநிதியின் அரசியல் பயணம் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்த அவர், எப்போதும் நான் அரசியலில் இருந்து வந்துள்ளேன். 6 ஆண்டுகளாக எனது படத்திற்கு தொல்லைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அப்படி என்றால் நான் அரசியலில் இருக்கிறேன் என்றுதானே அர்த்தம் என பதிலுக்கு கேள்வி எழுப்பினார். 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அனைத்து தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட உதயநிதி அந்த தேர்தலில் 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. 2019 தேர்தல் வெற்றிக்கு உதயநிதியின் சூறாவளி பிரச்சாரம் முக்கிய காரணம் என திமுகவினர் பலரும் பாராட்டு தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக 2019 ஜூலை 4ஆம் தேதி திமுகவின் இளைஞர் அணி செயலாளர் பொறுப்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டது. நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்திய அவர் குடியுரிமை திருத்த சட்டத்தை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது திமுக இளைஞர் அணியுடன் சேர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். திமுக இளைஞர் அணியில் 25 லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்ட உதயநிதி இலக்கை தூண்டியும் பல இளைஞர்களை அக்கட்சியில் இணைத்தார். இளைஞர் அணியை வலிமைப்படுத்தியதன் மூலம் பரவலான பாராட்டுகளை உதயநிதி பெற்றார். ஆனால் சினிமாவில் நடிகராக இல்லாமல் தயாரிப்பாளராக இருக்கவே ஆசைப்பட்ட உதயநிதி சினிமா தயாரிப்பு பணிகளில் கவனம் செலுத்தினார். சட்டமன்ற தேர்தலுக்காக 2020ஆம் ஆண்டு திருக்குவளையில் இருந்து விடியலை நோக்கி பயணம் என்ற பரப்புரையை உதயநிதி தொடங்கினார். இந்த சூழலில்தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் கோட்டையான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட உதயநிதி தனது தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ஒரு சில நாட்களில் மட்டுமே பரப்புரை மேற்கொண்டார். இருந்தபோதும் உதயநிதியை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தனர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வாக்காளர்கள்.
ஒற்றை செங்கலை வைத்துக்கொண்டு உதயநிதி மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல பலனை அளித்தது. சிறப்பான யுக்தி என பலராலும் பாராட்டப்பட்டது. ஒரே ஒரு செங்கலால் எதிர்க்கட்சிகளை எதிர்த்து திக்குமுடாக்க வைத்தவர் உதயநிதி. 2022 நவம்பர் 23ஆம் தேதி இரண்டாவது முறையாக உதயநிதிக்கு இளைஞரணி செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அடுத்த மாதமே, அதாவது 2022 டிசம்பர் 14ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவையிலும் அவருக்கு இடம் வழங்கப்பட்டது. செய்தியாளர்களை சாமர்த்தியமாக கையாளும் தலைவர்களுள் உதயநிதியும் ஒருவர் என பரவலாக பேசப்படுகிறது. அனைத்து செய்தியாளர் சந்திப்புகளிலும் எந்த அளவு ஸ்கோர் செய்ய முடியுமோ அந்த அளவு ஸ்கோர் செய்வதை அவர் வழக்கமாக கொண்டு உள்ளார். காலை உணவு திட்ட ஆய்வு, விளையாட்டு மைதானங்களில் ஆய்வு, மாணவர் விடுதிகளில் ஆய்வு என சொல்லும் இடங்களெல்லாம் திடீர் ஆய்வினை மேற்கொண்டு வரும் அமைச்சர் உதயநிதி மக்களின் மத்தியில் அரசியல் ஹீரோவாக தனது செல்வாக்கை உயர்த்தி கொண்டார். நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம், திராவிட இயக்க பாசறை கூட்டங்கள், இளைஞரணி மாநாட்டிற்கான செயல்வீரர் கூட்டம், இருசக்கர வாகன பேரணி என திமுக கொள்கைகளை தீவிரமாக களத்திற்கு கொண்டு செல்கிறார் உதயநிதி. திமுகவின் எதிர்கால தலைவர் என்ற நிலையை நோக்கி உதயநிதியின் அரசியல் பயணம் இருப்பதாகவும் பேசப்படுகிறது. திமுக இளைஞர் அணியின் மாவட்ட பதவிகளுக்கு நேரில் சென்று உதயநிதி நேர்காணல் செய்தார். எல்லா மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திமுகவின் சிறந்த களப்பணியாளர்களை தேர்வு செய்ய தொடங்கினார். பொய்ப்பெட்டி என்ற நிகழ்ச்சிகள் மூலம் திமுகவின் மீதான விமர்சனங்களையும் திமுகவின் அரசியல் வரலாற்றையும் இளைஞரிடம் கொண்டு சென்றனர். மாரி செல்வராஜ் இயக்கிய மாமன்னன் உதயநிதியின் கடைசி திரைப்படமாக அமைந்தது. மாமன்னன் திரைப்படம் உதயநிதியின் நடிப்பு பயணத்தின் மகுடமாகவும் விளங்குகிறது. எந்த சமூக நீதி அரசியலை உதயநிதியும் திமுகவும் பேசி வருகிறார்களோ அதே சமூக நீதியை உரக்க பேசும் படமாக இருந்தது மாமன்னன் திரைப்படம். 2018ஆம் ஆண்டுக்கு முன்பெல்லாம் ஸ்டாலினை அப்பா என்றே பேசியிருந்த உதயநிதி 2021 தேர்தல் களத்தில் தந்தையே தலைவர் என அழைக்க தொடங்கினார். அரசியல் என்று வந்துவிட்ட பிறகு தந்தை மகன் என்ற பாசத்திற்கு இடமில்லை, அனைவருமே கட்சி விதிகளுக்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும் என்பதை போலிருந்தன உதயநிதியின் பேச்சு. விக்ரம், பொன்னியின் செல்வன் போன்ற பெரிய பட்ஜெட் படங்களை மட்டுமல்லாது பக்ரீத், சித்தா போன்ற தரமான சிறிய படங்களையும் உதயநிதி விநியோகம் செய்வதன் மூலம் ஹீரோவாக இல்லாவிட்டாலும் தயாரிப்பாளராகவும் விநியோகஸ்தராகவும் சினிமாவில் தனது பங்களிப்பை அளித்து வருகிறார். திமுக தலைவர் கருணாநிதியின் மகனாகவே இருந்தாலும் தான் போட்டியிட்ட முதல் தேர்தலில் தோல்வியை தழுவினார் மு.க.ஸ்டாலின். அதனால் உதயநிதிக்கும் என்ன நடக்கும் என்ற கோணத்தில் பலரும் உதயநிதியின் தேர்தல் பரப்புரைகளை கவனிக்க ஆரம்பித்தனர். ஆனால் ஸ்டாலினை ஒப்பிடுகையில் குறுகிய காலத்திலேயே அரசியல் பலம் பெற்றிருந்தார் உதயநிதி என்பது கட்சியில் இருந்தவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருந்தது. தமிழ்நாடு அரசியல் களத்தை சூடாக்கும் விதமாக பாஜக வேல் யாத்திரையை நடத்த இருந்தது. இந்த தருணத்தில் விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற பெயரில் திமுக தலைவர்கள் பரப்புரை பயணத்தை தொடங்கினர். தேர்தல் நெருங்க பரப்புரையின் வீச்சும் அதிகரித்தது. மு.க.ஸ்டாலினுக்கு இணையாக உதயநிதிக்கும் கூட்டம் கூடியது. 1989 சட்டமன்ற தேர்தலில் இருந்து தனது தந்தை மற்றும் தாத்தாவிற்காக முதலாக பிரச்சார ஜீப்பில் ஏறி கேன்வாஸ் செய்து அரசியல் அரியணைக்கு செல்ல முதல் படி எடுத்து வைத்தார் உதயநிதி. உதயநிதி தனது மனைவியான கிருத்திகாவை விழா மேடைகளிலும் நேர்காணல் மேடைகளிலும் நடத்தும் விதம் அனைவராலும் பாராட்டப்படும் ஒன்றாக இருந்தது. ஆண் பெண் சமத்துவத்தை வெறும் அரசியலுக்காக பேசுவதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் தனது செயலால் நிகழ்த்தியும் காட்டி வருகிறார் உதயநிதி. அரசியலில் ஆவேசமாக பேசாமல் தனக்கென தனி பாணி கொண்டு ரிலாக்ஸாக அரசியல் கருத்துக்களை எதிர்கொள்ளும் உதயநிதியை அரசியல் துறையின் கேப்டன் கூல் என்றால் கச்சிதமாய் பொருந்தும். தன்னை எதிர்த்து வரும் விமர்சனங்களுக்கு இல்லாமல் வாயால் பதில் பேசி நேரத்தை வீணடிக்காமல் தனது செயலால் பதிலடி அளிப்பதை வழக்கமாக கொண்டு உள்ளார் உதயநிதி. வெள்ளை வேஷ்டி சட்டை என்று தொன்று தொட்டு வரும் அரசியல் ஆடைகளை விடுத்து வெள்ளை டி-ஷர்ட், ப்ளூ ஜீன்ஸ் அணிந்து மக்களின் கம்ஃபர்ட் ஜோனுக்குள் அடியெடுத்து வைத்த உதயநிதி மக்களின் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார்.
முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிறையில் இருந்தபோது சிறுவனாக உதயநிதி அவரை பார்க்க தனது தந்தை ஸ்டாலினுடன் சிறைக்கு சென்றுள்ளார். 1953 நடந்த இந்த சம்பவத்தை பல மேடைகளில் உதயநிதி பற்றி பேசும்போது மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி பெருமையாக பேசுவார். 2021 தாராபுரத்தில் நடந்த தேர்தல் பேரணியில் சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் அருண் ஜெட்லி இருவரும் பிரதமர் நரேந்திர மோடியின் மன அழுத்தத்தால் இறந்ததாக கூறி சர்ச்சை கோட்டிற்கு முதல் புள்ளி வைத்தார் உதயநிதி. சனாதனம் என்ற ஒற்றை வார்த்தையில் உறங்கிக் கொண்டிருந்த சர்ச்சை உலகத்துக்கே தட்டி எழுப்பினார் உதயநிதி. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் எதிர்ப்பு கிளம்பிய சனாதனத்திற்கு துணையாக திமுக தொண்டர்களும் ஆதரவாளர்களும் சில சமூக நீதி அமைப்புகளும் உதயநிதி பக்கம் நின்றது. அவரின் செல்வாக்கும் அதிகரித்தது. சென்னையில் அண்மையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தப்பட்டதில் உதயநிதியின் மீது விமர்சனங்கள் எழுந்தன. எதிர்பார்ப்புகள் வழக்குகளை கடந்து வெற்றிகரமாக நடந்து முடிந்த ஃபார்முலா 4 பந்தயம் உதயநிதி ஸ்டாலினுக்கு விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் ஒன்று சேர பெற்று தந்தது. தன் கண்ணில் பட்ட சுகாதார பிரச்சனைகளை எல்லாம் உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் உதயநிதி. ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் சென்றார். அந்த பகுதி மக்களை செல்ல முடியாத நிலையிலிருந்து பொது கழிப்பிடங்களுக்குள் நுழைந்து சில நிமிடத்திற்குள் அந்த பிரச்சனையை முடித்து வைத்தார் உதயநிதி. திமுக கொள்கையான பகுத்தறிவு, சமத்துவம் என சிறு வயதிலிருந்தே பார்த்து வளர்ந்த உதயநிதி தான் ஒரு நாத்திகர் என தயக்கமில்லாமல் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவில் உதயநிதிக்கு 4 பதவி உயர்வு வழங்கப்பட்டது. 2019 கட்சியின் இளைஞர் அணி செயலாளராக நியமிக்கப்பட்டு 2021 எம்எல்ஏவாக தேர்தலில் வெற்றி பெற்று 2022 அமைச்சரவையில் இடம்பெற்று தற்போது துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். உதயநிதிக்கு செந்தாமரை என்ற தங்கை உள்ளார். தனது தங்கையின் மீது அதிக பாசம் கொண்ட உதயநிதிக்கு அவர் ஒரு தோழியாகவே இருப்பதோடு உதயநிதியின் மனைவியான கிருத்திகாவிடமும் செந்தாமரை பாசமாக உறவாடுகிறார். அரசியல் பிரச்சாரங்களில் உதயநிதி கலந்து கொள்ளும் போதெல்லாம் முதலமைச்சரான ஸ்டாலினுக்கு எந்த அளவு ஏற்பாடுகள் செய்யப்படுமோ அதே அளவிற்கு இவருக்கும் ஏற்பாடுகள் செய்கின்றனர் திமுக தொண்டர்கள். கலைஞர் மற்றும் அன்பில் தர்மலிங்கம், முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அன்பில் பொய்யாமொழி என தொடர்ந்து நட்பு உதயநிதி அன்பில் மகேஷ் என நீடித்து நட்பிற்கு 3 தலைமுறையாக இலக்கணம் வகுத்து வருகிறார்கள். அரசியலுக்கு வருவதற்கு முன்னே உதயநிதி சர்ச்சைக்கு ஆளானார். தாத்தா, அப்பா என இருவரும் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக போராடி கொண்டிருக்க தனது தயாரிப்பு நிறுவனத்திற்கு ரெட் ஜெயின் என ஆங்கிலத்தில் பெயர் வைக்க அரசியல் வட்டாரத்திலும் பத்திரிகை ஊடகங்களிலும் இது பேசும் பொருளாக மாறியது. துணை முதல்வர் பதவி என்பது அரசியலமைப்பு ரீதியான பதவி கிடையாது. இது அரசு ரீதியான நியமன பொறுப்பு. துணை முதல்வர் மாநில அரசாங்கத்தின் 2வது பெரிய பதவி. அந்த பவர்ஃபுல்லான பதவியில்தான் தற்போது உதயநிதி இருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி அளிப்பதில் முதல்வர் ஸ்டாலினுக்கும் பெரிய ஆர்வம் இல்லை. உதயநிதி ஸ்டாலினுக்கோ பெரிய விருப்பம் இல்லை. ஆனால் ஆட்சி நிர்வாகத்திற்கும் எதிர்காலத்திற்கும் அவசியம் என்பதால் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியை ஸ்டாலின் அளித்தார். உதயநிதியும் அதனை ஏற்றுக்கொண்டார். 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான மையத்தை குறிவைக்கும் வகையில் உதயநிதி தனது 29 பைசா பிரச்சாரத்தை கொண்டு வந்து எதிர்க்கட்சிகளை எளிதாக எதிர்த்தார். உதயநிதி அமைச்சராக பதவியேற்ற பிறகு விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கவும் விளையாட்டு உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் பல முயற்சிகளை தொடங்கினார் மற்றும் கலைஞர் விளையாட்டு பெட்டியையும் விநியோகம் செய்தார். தனது 45 வயதில் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டது எதிர்பார்த்த ஒன்றாக இருந்தாலும் அதற்கு பின்னான அவரின் அரசியல் வளர்ச்சி ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைக்கிறது. அமைச்சரவையில் 10வது இடத்தில் இருந்த உதயநிதி தனது அசூர அரசியல் வளர்ச்சியின் காரணமாக முதல்வருக்கும் துரைமுருகனுக்கும் அடுத்த இடத்திற்கு முன்னேறி இருக்கிறார் என்பது திமுக தொண்டர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது.
முதல்வரான எனக்கு துணையாக அல்ல, இந்த நாட்டு மக்களுக்கு துணையாக உதயநிதி ஸ்டாலின் இருக்கப் போகிறார். விளையாட்டுத்துறை மூலமாக இந்தியாவின் கவனத்தை மட்டுமல்லாமல் உலகின் கவனத்தை ஈர்த்தவர் உதயநிதி என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் ஈடுபட்டு வந்த மு.க. ஸ்டாலின் 2009 மே 29 அன்று அவரது தந்தையால் தமிழகத்தின் துணை முதல்வராக உயர்த்தப்பட்டார். ஆனால் 5 ஆண்டிற்குள்ளாகவே உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக உயர்த்தினார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். திமுக குடும்பத்தின் அரசியல் பாரம்பரியத்தை தொடர்ந்து வந்த உதயநிதி ஸ்டாலின் இளம் வயதிலேயே குறிப்பிடத்தக்க பாத்திரத்தில் அடியெடுத்து தமிழக அரசியலில் தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக தமிழகத்தில் கட்சியை வலுப்படுத்துவதற்கான ஒரு உத்தியாக உதயநிதியின் துணை முதலமைச்சர் பதவி நியமனம் கருதப்படுகிறது. அரசியல் களத்திற்குள் அனலாய் பேசி வந்த காலத்தை மாற்றி வரும் உதயநிதி நகைச்சுவையாக பதிலடி கொடுத்து தனக்கு வரும் விமர்சனங்களை எதிர்த்து வருகிறார். சட்டசபையிலும் சத்தமில்லாமல் கூலாக ஹேண்டில் செய்கிறார். கிரிக்கெட்டின் மீது தீரா காதல் கொண்ட உதயநிதி தனது காதல் காலத்தில் கிருத்திகாவுடன் சேர்ந்து கிரிக்கெட்டை கண்டு ரசித்தது புதிதாக இருக்கிறது என ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பேசப்பட்டது. தனது தொகுதியிலிருந்து கிரிக்கெட்டில் ஆர்வமுள்ள 120 குழந்தைகளை தேர்ந்தெடுத்து தனது சொந்த செலவில் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற போட்டிகளுக்கு அழைத்து சென்று அவர்களை மகிழ்ச்சியாக்கினார் உதயநிதி. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளின் கோரிக்கையை ஏற்று அவர்களையும் சேப்பாக்கத்தில் நடைபெற்ற மேட்சிற்கு அழைத்து சென்று பலரின் வாழ்நாள் கனவை நினைவாக்கினார் உதயநிதி. விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி பதவியேற்ற பிறகு எண்ணற்ற முன்னேற்றம் தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையில் ஏற்பட்டது. அவற்றில் ஒன்று 15 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை போட்டியில் 3.5 லட்சத்திற்கும் மேலான விளையாட்டு வீரர்கள் பங்கேற்ற முதல் மாநில போட்டி என்ற பெருமையை பெற்றதாகும். 500 ஏக்கரில் 700 கோடி செலவில் ஈசிஆரில் மெகா ஸ்போர்ட்ஸ் சிட்டி என்ற திட்டத்தை ஆரம்பிக்க முடிவு செய்யப்பட்டது. விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதியால் நிகழ்ந்த ஒன்று. அருள்நிதியின் முதல் படமான வம்சம் முதலில் உதயநிதிக்கு வந்த கதைதான். கதைக்கு தான் செட்டாக மாட்டேன் என்று தனது தம்பியான அருள்நிதிக்கு அந்த வாய்ப்பை வழங்க சொல்லி இயக்குனர் பாண்டிராஜிடம் கேட்டுக்கொண்டார் உதயநிதி. மிஸ்கின் இயக்கத்தில் 2011 வெளியான யுத்தம் செய் திரைப்படம் உதயநிதிக்காக எழுதப்பட்ட கதையே. ஆனால் முதல் படம் ஜாலியாக இருக்க வேண்டும் என்று எண்ணியே ஓகே மூலம் என்ட்ரி கொடுத்தார் உதயநிதி. உதயநிதி அரசியலுக்கு வந்த பிறகு வாரத்திற்கு 3 நாட்கள் மட்டுமே தனது குடும்பத்துடன் இருப்பதாகவும் மீதி நாட்களில் கட்சி பணி காரணமாக வெளி மாவட்டங்களுக்கு செல்வதாகவும் நிகழ்ச்சி ஒன்றில் கூறியுள்ளார். தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதியா நடிகர் உதயநிதியா என்று கேட்ட கேள்விக்கு அமைச்சர் உதயநிதி என்று யோசிக்காமல் பதிலளித்தார். 1996ஆம் காலகட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தனது வளர்ப்பு மகனுக்கு ஆடம்பர திருமணம் நடத்தியதாக திமுக போராட்டத்தை முன்னெடுத்தது. திமுக போராட்டத்தை தீவிரப்படுத்தும் நோக்கில் அப்போது லயோலா கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் வீதியில் இறங்கி போராடினார். பிரச்சாரத்தின் போது புது யுக்திகளை கையாண்ட உதயநிதி எதிர்க்கட்சி செய்த தவறுகளை A4 சைஸ் போட்டோவாக கையில் கொண்டு மக்கள் மத்தியில் காட்டி ஓட்டுகளை திமுகவின் பக்கம் திருப்பினார். மு.க. ஸ்டாலின் முதலாக தேர்தலில் நிற்கும் போது கலைஞர் அந்த தொகுதியில் அவர் மகனுக்காக பிரச்சாரம் மேற்கொண்டார். அதே போலவே உதயநிதி முதல் முறையாக தேர்தலில் நிற்கும் போது மு.க. ஸ்டாலின் அவர்களும் தனது மகனுக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அனிதா உள்ளிட்டவர்களின் மரணம் நீட்டிற்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்தியது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் சமரசமே இல்லாமல் தொடர்ந்து களமாடி வருகிறார் உதயநிதி ஸ்டாலின். இதற்காக திமுகவின் இளைஞர் அணி, மாணவர் அணி, மருத்துவ அணி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அறப்போராட்டம் தொடர உதயநிதி ஸ்டாலினை ஆரம்ப புள்ளியாக இருக்கிறார். துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு 5 லட்சம் கைவிரல் ரேகை மூலம் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள்
உதயநிதியின் உருவ ஓவியத்தை வரைந்து அசத்தினர். இந்த ஓவியம் யுனெஸ்கோ உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. கிராம சபை கூட்டம் சம்பந்தமாக மு.க. ஸ்டாலின் மீது விமர்சனம் வைத்த கமலுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக ஆதாரங்களோடு ட்விட்டரில் உதயநிதி போட்ட ட்வீட் அரசியலில் உதயநிதிக்கு அனுபவம் குறைவு என்று சொன்னவர்களின் வாயை அடைத்தது. 2021ஆம் ஆண்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் 2022ஆம் ஆண்டு அமைச்சராக பதவியேற்றார். இவரது அரசியல் வருகைக்கு பிறகு விளையாட்டுத்துறையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி உலக அளவில் உச்சத்தை தொட்டது. அதில் ஒன்றுதான் சென்னையில் நடைபெற்ற 44வது சதுரங்க ஒலிம்பியாடு. 2022ஆம் ஆண்டும் 6 லட்சம் மரக்கன்றுகளை 6 மணி நேரத்தில் 6000 பேரை கொண்டு பசுமையான தமிழ்நாட்டிற்காக அமைச்சர் சக்கரபாணி நடவு செய்தது சாதனையாக உள்ளது. அமைச்சர் சக்கரபாணியுடன் இணைந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 6,01,வது மரக்கன்றை நட்டு உலக சாதனை படைத்தார். கொரோனா காலகட்டத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டிற்கு நிரந்தர தீர்வளித்தார் உதயநிதி. தமிழ்நாட்டில் 5 இடங்களில் ஆக்சிஜன் நிரந்தர உற்பத்தி நிலையத்தை அமைக்க உதயநிதியின் உந்துதலை காரணமாக இருந்தது. நீட் தேர்வுக்கு எதிராக 50 நாட்களுக்குள் 50 லட்சம் பேர் கையெழுத்திடும் திமுகவின் நீட் விலக்கு நம் இலக்கு என்ற திமுகவின் கையெழுத்து இயக்கத்தை உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுத்தார். 50 லட்சத்தை கடந்து 50 நாட்களில் 72 லட்சம் கையெழுத்து அவ்வியக்கத்தின் மூலம் பதிவானது குறிப்பிடத்தக்கது. 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாக உதயநிதி திமுகவின் நட்சத்திர பிரச்சாரமாக மாறினார். கட்சியின் விசுவாசமான ஆதரவாளர்கள் உதயநிதியை சின்னவர் என்று குறிப்பிட தொடங்கினர். வாரிசு அரசியல் என்று நினைத்தால் மக்கள் என்னை தோற்கடிக்கட்டும் என்றும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்கிய போதே அதிரடியாக பேட்டியளித்தது கவனத்தை ஈர்த்தார் உதயநிதி. உதயநிதியின் பேச்சாலும் செயலாலும் ஈர்க்கப்பட்ட அந்த தொகுதி மக்கள் உதயநிதியை தங்கள் தொகுதியின் செல்ல பிள்ளையாகவே பார்க்க தொடங்கினர். முதல் முறையாக சென்னையில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் இந்த ஆண்டு ஜனவரி 19 முதல் 31ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. இந்த விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலினின் முழு முயற்சியாலும் அர்ப்பணிப்பாலுமே சாத்தியமானதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமைப்பட பேசினார். தமிழ்நாட்டு வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பரிசுகளை குவிக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறார். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர் உதயநிதி. இளம் விளையாட்டு வீரர்களின் கனவுகளை ஊக்குவித்தல் மற்றும் ஆதரவளிப்பதே அவ்வறக்கட்டளையின் அர்ப்பணிப்பு என அவர் கூறினார். தமிழகத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மகள் விளையாட்டு வீராங்கனை காசிமா உள்ளிட்ட வீராங்கனைகள் போட்டியில் பங்கேற்க உதவித்தொகைகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். காசிமா உள்ளிட்ட 4 வீராங்கனைகளுக்கு பயணம் உள்ளிட்ட செலவினங்களுக்காக நிதி உதவியதாக 1,05,000 ரூபாய் உதயநிதி ஸ்டாலினால் தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பேரனும் தற்போதைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினின் மகனுமான துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொத்து மதிப்பு 33 கோடி ரூபாய் ஆகும். இந்த சொத்து மதிப்பின் விவரத்தை உதயநிதி 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது தனது வேட்பு மனுவில் தெரிவித்திருந்தார். உதயநிதி கேட்கும் நீதி மற்றும் கூறும் விமர்சனங்களை எதிர்க்கட்சி சர்ச்சைகளாக மாற்றி அவர் மீது வெவ்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு வழக்குகளை தொடுத்தனர். ஏறக்குறைய 22 எஃப்ஐஆர் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் மீது பதியப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சரான பின்னும் உதயநிதி மீது சர்ச்சைகள் வெடித்த வண்ணமே இருக்கின்றன. தற்போது கூட டி-ஷர்ட் அணியக்கூடாது என உதயநிதிக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது. எத்தனை சர்ச்சைகள் வந்தாலும் விமர்சனங்கள் வந்தாலும் அதற்கு தனது செயலால் பதிலடி கொடுத்து வருகிறார் உதயநிதி.